உங்க வீட்டு பசங்க இந்த பிஸ்கட் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்களா? ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்கி கொடுங்க. நம்ம காலத்தை சில வருடங்களுக்கு பின்னோக்கி ஓட்டி பார்த்தா, தற்போது நாம் அதிகமாக நேரத்தை செலவிடுகின்ற தொலைக்காட்சியும் கைபேசியும் இருக்காது. ஒரு சிலரிடம் இருந்தாலுமே அனைவரிடமும் இருக்காது. ஆனால் அவர்கள் அனைவருமே தங்கள் நேரத்தை மிகவும் பயனுள்ளதாக ஆக்கப்பூர்வமாக மாற்றி வந்துள்ளனர். அது மட்டுமின்றி இன்டர்நெட்டே இல்லாத காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட தேர்வுகளுமே குறைவாக இருந்தது. அதாவது ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அந்த பொருளுக்கு மாற்றாக ஒன்று அல்லது இரண்டு பொருட்கள் இருந்துள்ளது. உதாரணத்திற்கு சோப்பை எடுத்துக்கொண்டால் சில குறிப்பிட்ட பிராண்டுகள் மட்டுமே இருந்துள்ளது. அதுவும் அந்த சோப்புகளின் வகைகள் 5ற்கு மேல் சென்றது கிடையாது. சோப்பை போன்ற ஷாம்பு, பேஸ்ட், சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பருப்பு வகைகள், பவுடர், சாக்லேட், பிஸ்கட், இனிப்பு வகைகள் மற்றும் தின்பண்ட வகைகள் என அனைத்துமே 2 அல்லது 3 பிராண்டுகளை மட்டுமே கொண்டிருந்தது. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தேர்வு மிகவும் எளிதாக இருந்தது. நாம் தேர்வு செய்து உண்ணுகின்ற பொருட்களின் தரமும் சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையிலும் இருந்ததில்லை. தேர்வு நேரம் குறைந்தது. முழு நம்பிக்கையோடு அந்த பொருட்களை பயன்படுத்தவும் முடிந்தது. ஆனால் இன்றோ ஒரு பொருளுக்கு மாற்றாக 10ற்கு மேற்பட்ட பொருட்கள் உள்ளது. சோப்பை எடுத்துக்கொண்டால் 10ற்கும் மேற்பட்ட சோப்பு வகைகள் உள்ளது. ஷாம்புவிலும் 10ற்கும் மேற்பட்ட ஷாம்பு வகைகள், சாக்லேட் மற்றும் பிஸ்கட், பவுடர் என அன்று எந்த பொருட்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பிராண்டுகள் மட்டுமே இருந்ததோ அதற்கு மாறான அதிக பிராண்டுகள் தற்பொழுது உள்ளது. அதிக பிராண்டுகள் இருப்பதில் எந்த தவறும் இல்லையே என்று எடுத்துக்கொண்டால் கூட, ஒரு பொருளை வாங்குவதற்கு நாம் செல்லும் முன்பு அந்த 10ற்கும் மேற்பட்ட பிராண்டில் எது நல்லது, எதை பயன்படுத்தினால் நமக்கு நல்லது என்பதை தேர்வு செய்வதற்குள்ளே ஒரு நுகர்வோர் குழம்பி போய் விடுகின்றனர். அதையும் தாண்டி ஒரு குறிப்பிட்ட பிராண்டை தேர்வு செய்து பயன்படுத்தினாலும் அதில் சில பிரச்சனைகள் இருப்பதும் அவர்களுக்கு தெரியாமலே போய்விடுகிறது. அது மட்டுமின்றி நுகர்வோருக்கு கொடுக்கப்படும் சில பொருட்களில் தரம் கூட மிக மோசமானதாக இருப்பதாகவும் சமீபத்திய செய்திகளை பார்க்க முடிகிறது. உதாரணத்திற்கு சில முக்கிய பிராண்டுகளின் பொருட்களில் பூச்சிகள் இருப்பதாகவும் அதை உண்டு சிலர் இறந்து விட்டதாகவும் திடுக்கிடும் செய்திகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் மிக முக்கிய பிராண்டாகவும் பல நுகர்வோர்களை தன்னிடம் கொண்டிருக்கின்ற பிராண்டாகவும் உருவெடுத்துள்ள ஓரியோ பிஸ்கட்டை ஒருவர் தனது ஆய்விற்காக எடுத்து நுண்ணோக்கியின் மூலம் பார்க்கும் பொழுது அதில் சிறு சிறு பூச்சிகள் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி அந்த பிஸ்கட்டை மிகவும் தரமற்றதாக இருப்பதையும் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்ற வீடியோ மூலம் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பிஸ்கட்டின் விளம்பரத்திற்கு பல முக்கிய பிரபலங்கள் நடித்துள்ளனர். பல நேரங்களில் நாம் இதனை விரும்பி எடுத்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இப்படி திடீரென்று ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. இதனால் எந்த பிராண்டை நம்பி எந்த பொருளை வாங்குவது என்ற பதட்டமும் தற்போது நுகர்வோர் மத்தியில் எழுந்துள்ளது.